சென்னை அருகே பூந்தமல்லியில் ஹோட்டல் உணவில் தேரை ஒன்று முழுவதுமாக இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார். தற்போது அந்த வாடிக்கையாளர் தரப்பிலிருந்து ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டதா? ஹோட்டல் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே நாவலடி என்னும் தனியாருக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டலில் இன்று உணவு சாப்பிடுவதற்காக வந்த குடும்பத்தில் ஒரு பிரியாணி மற்றும் அசைவ உணவு ஒன்றை ஆர்டர் கொடுத்த நிலையில் உணவு வந்த பொழுது அதனை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு உணவு ஆர்டர் செய்த நபர் மட்டன் குழம்பை எடுத்து சாப்பாட்டில் ஊற்ற முயன்ற போது அதிலிருந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பொருளானது உணவில் விழுந்ததை அடுத்து அவர் அதிர்ச்சி அடைந்து அது என்னவென்று பார்த்த போதுதான் அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது இறந்து போன முழுமையான தேரையானது அதில் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்டபொழுது அவர்கள் உரிய பதில் ஏதும் கொடுக்கவில்லை என்றும் அஜாக்கிரதையாக நடந்துவிட்டதாக மழுப்பலான பதிலை கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த நபர் அந்த தேரை விழுந்த உணவை அப்படியே வைத்துவிட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து தற்போது சமூக வலைதளத்தில் அந்த வீடியோ காட்சிகளை பரவிட்டுள்ளார். மேலும் அவர் அந்த சாப்பிட்ட உணவிற்கான பில்லையும் அவர் அங்கிருந்து கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்றது தெரிய வந்தது. மேலும் ஹோட்டல் நிர்வாகம் உரிய நடவடிக்கையும் முறையான பதிலும் கொடுக்கவில்லை என அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த ஹோட்டலுக்கு வந்த வாடிக்கையாளரின் கோரிக்கையாக உள்ள நிலையில் பூந்தமல்லி நகராட்சி அலுவலகத்திற்கு அருகிலேயே இந்த ஹோட்டல் செயல்பட்டு வரும் நிலையில் நகராட்சி அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த ஹோட்டலை சரிவர கண்காணிக்காமல் இருப்பதாகவும் தொடர்ந்து இந்த ஹோட்டலின் மீது அடிக்கடி புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு உணவகங்களில் சிறு சிறு பூச்சிகள் இருந்து வந்த வீடியோக்கள் பரவி வந்த நிலையில் தற்போது இறந்து போன முழு தேரை அந்த உணவில் இருந்தது வெளியான வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்கள் பரவி வரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த ஹோட்டல் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது அந்த வாடிக்கையாளரின் கோரிக்கையாக உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.